ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ ஆகஸ்ட் 14 2 படம் ரிலீஸு. அதில் ரெண்டாவது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகுடம். விஷால் அவர்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டெபியூட் டைரக்ஷன். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டு பார்த்திங்கன்னா அடித்து துவச்சி துவம்சம் பண்ண ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு அவுடேட்டடான ஸ்கிரிப்டு. இந்த ஸ்கிரிப்டெலாம் போதும்பா அப்படின்ற அளவுக்கு புளிச்சு போகிற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாலேயே ஏகப்பட்ட படங்கள் இதே மாதிரியான இந்த ஜானரில் வந்து எடுத்து அதை பல பேர் பலவிதமாக கழுவி அலசி காய போட்ட ஒரு கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் உள்ள ஏற்கனவே கமிட்டான ஒரு டேரக்டர் கூட பஞ்சாயத்து பண்ணி அந்த டேரக்டரை அனுப்பிட்டு நானே டைரக்ஷனையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் ரெட்டை வேடத்தில் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரெட்டை வேடமில் வந்து நம்மளை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஆக்டிங்கில் வந்து பிஹெச்டி பண்ண மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு நம்ம விஷால். அதாவது அப்பப்போ அவனிவன் விஷால் உள்ளே வந்துட்டு போகிறாரு. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக இந்த காமெடி பண்ணுவாங்க இல்லையா, அதாவது இந்த கேபிஒய் அந்த மாதிரி நாட்கள்லாம் விஷாலை இமிட்டேட் பண்ணுன்னா விஷால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்புல இல்லை, அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல. பெருசாக இந்த படத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மெனக்கடல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி ஆக்ஷன் காட்சிகளில் அந்த ஒரு மெனக்கடல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஓவராலாக இந்த படத்துக்குன்னு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஓபி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. படத்தில் வந்து 2 ஹீரோயின்ஸ், நம்ம துஷாரா விஜயனை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷாலை கொஞ்சம் லவ் பண்ணிட்டு அப்படியே செத்து போகிற மாதிரி ஒரு கேரக்டரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலிக்கும் அதே தான். அப்பா விஷாலுக்காக அவங்க நடிச்சிருக்காங்க. பட் அவங்க கடைசி இறந்து போகிறதுக்கு முன்னாடி சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல, அப்படி இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. அஞ்சலி அப்படின்னா சாதாரண பெர்ஃபார்மர் கிடையாது, அது வேறு மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றது உண்மையிலேயே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் லவ் போர்ஷன்ஸில் ஃபுல்லாக ஏய் நான் நடிக்கிறேன் பாடுறா அப்படின்ற மாதிரியே பயங்கரமாக நடிச்சு தள்ளியிருந்தாங்க. நமக்கு அது கொஞ்சம் ஏய் நீ மாமா அவர் தான் கொடுமைப்படுத்துகிறாரா, நீ ஏமாயா கொடுமைப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். ஜான் விஜய் அண்ணே கொஞ்ச நாள் ப்ளீஸ் நீ நடிப்புக்கு ரெஸ்ட் விட்டுருண்ணே, முடியல. எல்லா படத்துலேயும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ், ஒரே மாதிரியான என்ன சொல்கிறது ப்ரொனன்சியேஷன், ஒரே மாதிரியான மாடுலேஷன், முடியல எங்களால் வந்து இந்த விக்கை வச்சு வேணால் உங்களுக்கு கெட்டப்பை வச்சு வேணால் இது இந்த படம் அந்த படம்னு வேணால் சொல்ல வேண்டியதாக இருக்க தவிர்த்து எப்போ நடிப்பில் ஏதாவது ஒரு வெரைட்டி காட்டுறாரு அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. உண்மையிலேயே கொடுமையின் உச்சம் நடித்து கொள்வது அப்படின்னா இதுதான் அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. அந்த அவரை விட இது மோசமான ஒரு 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 என்ன சொல்கிறது நோயாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து பேசுகிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. எந்த ஒரு விஷயமே பெருசாக கனெக்ட் ஆகலை, எமோஷன் கனெக்ட் ஆகலை. சரிப்பா ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் அந்த கேங்ஸ்டருக்கு உண்டான அந்த பேக் ஸ்டோரி அதுவாவது பார்த்திங்கன்னா 65 காட்டுறாங்க. திருதுப்புன்னு பார்த்தா அவர் அப்படியே ஒரு பெரிய பிரியாணி எல்லாருக்கும் ஷேர் பிரிக்காராம். எவ்வளோ உண்மையிலே எழுதினவருக்கு, அந்த கதையை எழுதினவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும்டே. நான்லாம் சாக் ஆகிட்டேன். அப்படியே அப்பா இப்படி ஒரு ஸ்கிரிப்டு, இப்படி ஒரு சீன்லாம் வந்து யாராலையும் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஸ்லாகிச்சு பூரிச்சு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. பப்பா முடியல, நரக வேதனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நரக வேதனையை கொடுத்துட்டாரு நம்ம விஷாலு. உண்மையிலே சொல்லுதேன். அதாவது டேரக்டராகவும் நம்மளை வந்து கன்வின்சிங்காக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கல, ஆக்டராகவும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சரிக்கிருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்றதே நமக்கு தெரியல. எதுக்கு, அதாவது தாமிரபரணி, பூஜை, செல்லமையெல்லாம் பார்த்து ஃபயர் விட்ட ஆளாயா நீனு அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நமக்கு வந்து அது ஏமாத்தமாக தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலாம் எப்படா தேட்டரை கதவை திறப்பீங்க, வெளியே போனால் டீ குடிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு போக வச்சிட்டாரு இந்த படத்தோடைய இயக்குனரான விஷால் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படமே எடுத்திருக்க வேண்டாம், எடுத்திருந்தாலும் ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டாம். எதுக்கு அவசரப்பட்டு இவ்வளோ வேகமாக முடித்து இந்த ஆகஸ்ட் 14 கொண்டு வந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கே வெளிச்சம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 2.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.